நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஏசாயா 62 அதிகாரம் 3 தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் என்று எழுதப்பட்டுள்ளது. ராஜமுடி என்றால் ராஜ கிரீடம் என்று அர்த்தம். தேவனுடைய கரத்தில் ராஜ கிரீடமாய் நாம் எப்பொழுது இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகும். ஏசாயா 62:1 நாம் வாசிக்கும்போது, எருசலேமின் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போல வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்கள் இரட்சிக்கப்படும்படி பிரகாசிக்கும்போது கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ கிரீடமாகவும் இருக்க முடியும். கர்த்தர் தமது கரத்தில் எடுத்து உங்களை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.